ஹே ஃப்ரெண்ட்ஸ், பிஎஃப் சம்மந்தமான ஒரு சூப்பரான தகவல் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டுடே அதே மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் தென் எந்த நியூஸில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதாவது இபிஎஃப்ஓ 3.0 அப்படிங்கிற இந்த திட்டம் கூடிய விரைவில் நம்மளுக்கு அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பிஎஃப் மெம்பராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் அப்போ எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இபிஎஃப்ஓ 3.0ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது முழுமையா நம்ம இப்ப பார்க்கலாம். ஸோ மொத்தம் 4 விதமான மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டிங் பிஎஃப் ரூல்ஸ்ல ஒரு 4 விதமான சேஞ்சஸ் கொண்டு வர போறாங்க. அதுல முதலாவதா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா 12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு இபிஎஃப் கேப் டு பி ரிமூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 மேஜர் சேஞ்சஸ்னுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றேன். ஜஸ்ட் இந்த லைன் தான் பாருங்க. ரெண்டாவதா பிஎஃப் அமௌண்ட் டு பி டைரக்ட்லி வித்ட்ரான் யூசிங் எ கார்டு ஃப்ரம் ஏடிஎம். மூணாவதா பாருங்க, எம்ப்ளாயிஸ் கேன் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு இபிஎஸ் 95. நாலாவதா இபிஎஃப்ஓ பேஸ் சீலிங் மே பி எக்ஸ்டெண்டட் ஃப்ரம் ₹15,000 டு ₹21,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது சம்பந்தமான முழுமையான தகவல் நம்ம பார்க்கலாம். இப்போ பேன் 2.2 இன்ட்ரடியூஸ் பண்ணதை தொடர்ந்து அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ 3 பிளான் கூடிய விரைவில் அமல்படுத்த போறாங்க. ஸோ இதுல நிறைய ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்தோன்னே என்ன சொல்றாங்கன்னா 12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு இபிஎஃப் கேப் டு பி ரிமூவ் அப்படின்னா, இப்போ நார்மலாகவே நீங்க ஒரு சேலரி எம்ப்ளாயி அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சம்பளத்துல இருந்து ஒரு பர்டிகுலர் 12% ஆஃப் த அமௌண்ட் பிஎஃப்காக பிடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ எம்ப்ளாயி தரப்புல இருந்து 12%, கம்பெனி தரப்புல இருந்து ஒரு 12%. இந்த எம்ப்ளாயி தரப்புல இருந்து பிடிக்கக்கூடிய அந்த அமௌண்ட் 12% அப்படிங்கிறது டைரக்டா பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ல போய் சேரும். அதே இந்த எம்ப்ளாயர் தரப்புல இருந்து போடுறாங்க பார்த்தீங்கன்னா 12%, அதுல 8.33% நம்மளுக்கு பென்ஷனுக்கு போகும். மீதி இருக்கக்கூடிய 3.67% பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு போயிடும். அதாவது இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனுக்கு போயிடும். பென்ஷன் அப்படின்னா இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ இந்த 12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத தூக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ என்னடா தூக்கிட்டாங்க அப்படின்னா அதிகமா பிடிச்சிருவாங்களான்னா அப்படி கிடையாது. 12% லிமிட்டா இருக்கக்கூடியதை எம்ப்ளாயி விருப்பப்பட்டால், ஒரு தொழிலாளி விருப்பப்பட்டாங்க அப்படின்னா அந்த 12% நீங்க 16%, 20% கூட ஆக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதனால பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. பட் மினிமம் 12% லிமிட் அப்படிங்கிறது அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் வரப்போறது கிடையாது. ஆனா மேக்சிமம் நீங்க எவ்வளவு வேணாலும் வாலண்டரியா கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இது இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க இப்போ 15% செலுத்துறீங்க அப்படின்னா அதே தொகையை எம்ப்ளாயரும் 15% தொகை செலுத்தணும் அப்படிங்கறது எடுத்துட்டு எம்ப்ளாயி மட்டும் விருப்பப்பட்ட கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். ஆனா எம்ப்ளாயர் 12% தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. அதாவது கம்பெனி தரப்புல இருந்து 12% தான் கான்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல மேல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஏடிஎம் பேஸ்டு பிஎஃப் வித்ட்ராவல்ஸ் பை மே 2025, அதாவது 2025 மே அல்லது ஜூன்குள்ளார பாத்தீங்கன்னா ஏடிஎம் மூலமா பிஎஃப்ல இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்க வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இது உண்மை சூப்பரான ஒரு அப்டேட். இது வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, the initiative includes plans to enable subscribers to withdraw PF amounts directly via ATM, simplifying the withdrawal process. The Labor Ministry is also reportedly working on issuing cards to facilitate PF withdrawal through ATMs. This facility is projected to be operational by May to June 2025, further improving convenience of EPFO subscribers. Employees, இங்க நல்லா நோட் பண்ணுங்க, employees will able to withdraw not more than 50% of EPF corpus from ATMs. The amount withdrawal will not be 50% of the total deposit. ஓகே, ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒரு கார்டு கொடுத்துட போறாங்க. பிஎஃப் மெம்பரா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு பணம் தேவைப்பட்டால் நீங்க அந்த ஏடிஎம் மூலமா பணத்தை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க டைரக்டா கொண்டு போய் ஏடிஎம் கார்டை போட்டு வித்ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த மெம்பர் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கணும். இப்போ எப்படி இப்ப இருக்கக்கூடிய ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்றேன். அதாவது பிஎஃப்ல போயிட்டு கிளைம் ப்ராசஸ், அட்வான்ஸ் ப்ராசஸ்ல போயிட்டு நம்ம அப்ரூவல் முதல்ல வாங்கணும். அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ளார பேங்க்ல அவங்க அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதே மெத்தட் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறாங்க. ஜஸ்ட் அப்ரூவல் வாங்கின உடனே நீங்க ஏடிஎம்ல போயிட்டு பணம் எடுக்கலாம். ஸோ அந்த 3 to 4 டேஸ் நம்மளுக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாம 50% ஆஃப் த டோட்டல் டெபாசிட்,
இப்போ இபிஎஃப்ல நீங்க 1,00,000 ரூபா வந்து அமௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல 50% அமௌண்ட் மட்டும் தான் உங்களால வித்ட்ராவல் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 50,000 ரூபாய் அது அப்படியே தான் இருக்கும். அதை நீங்க வித்ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. The government's overreaching goal with EPFO 3.0 is to empower employees with more autonomy over their savings. Additional contribution may also be converted into higher pension, enhancing long-term benefits அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா, 12% எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் டு இபிஎஃப் கேபிட்டல் டு பி ரிமூவ் அப்படின்ட்டு. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து ஒரு 20% கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 12% வந்து பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய 8% டைரக்டா நீங்க பென்ஷனுக்கு கூட கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் EPS 95ல கூட நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் வந்து இது, எம்ப்ளாயிஸ் கேன் டைரக்ட்லி கான்ட்ரிபியூட் டு EPS 95 அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகும், உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது, ஹையர் பென்ஷன் வந்து கிடைக்கும். In a related development, the central government is reportedly considering a revision of the employees' pension scheme. A PTI report on November 28 mentioned that the Labour Ministry is exploring options to allow employees to contribute directly to EPS 95. கரண்டா வந்து என்ன சினாரியோ இருக்குது, எம்ப்ளாயினுடைய கான்ட்ரிபியூஷன் 12%ல வந்து அப்படியே இபிஎஃப் அக்கௌண்ட் போகுது. எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் 12%ல 8.33% EPS 95க்கும் 3.67% வந்து EPFக்கும் போகுது. Under the proposed changes, the employees could raise their pension benefits by directly contributing to EPS 95. ஸோ டைரக்டா நம்ம EPS 95க்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். அப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் தொகை அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் முக்கியமா ரொம்ப நாளாவே இது வந்து பேசப்பட்டு இருக்கு. The government is planning to raise the wage ceiling for EPF contribution. இந்த wage ceiling அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்டா எப்போ வந்து ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா 2014 தான் வந்து ரிவைஸ் பண்ணாங்க. அதுவும் 6,500 ரூபாயில இருந்து வேஜ் சீலிங் வந்து 15,000 ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக் எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். லாஸ்ட் ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 15,000 ரூபாய் இருக்கும். மேக்ஸிமம் மாசத்துக்கு 1,250 ரூபா நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க. இன்கேஸ் நீங்க வந்து ஹையர் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா மாசத்துக்கு 1,250 ரூபா கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு வருஷத்துக்கு 15,000 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இந்த வேஜ் சீலிங் லிமிட்டை வந்து என்ன பண்ண போறாங்கன்னா நெக்ஸ்ட் இயர் மிட் ஆஃப் த 2025ல இருந்து 21,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதாவது இப்போ 15,000 இருக்கக்கூடிய வேஜ் சீலிங்க 21,000 இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை அதிகமா கிடைக்கும். இப்போ 15,000 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 7,500 வந்து கிடைக்குது. இப்போ 21,000 நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 9 to 10,000 வந்து கிடைக்கும் மாசம் அந்த பென்ஷன் தொகை. ஸோ அதுதான் அதுல வந்து சொல்ல வராங்க. அப்போ இது வந்து இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் மட்டுமா இல்லை ஏற்கனவே நீங்க பென்ஷன் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த பென்ஷன் உயர்வு வந்து அமல்படுத்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வரல. ஒன்ஸ் இந்த EPFO 3.0 ஸ்கீமினுடைய அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் EPFO வெப்சைட்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்றோம். பட் நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா EPFO 3.0 அந்த ஸ்கீம் அமலுக்கு வரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த பென்ஷன் ரூல்லையும் வந்து சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. This wage ceiling hike if implemented will come 10 years after the center had last raised the limit threshold. அதாவது அதை கடைசியா 2014 தானே வந்து ரிவைஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2024 10 வருஷம் வந்து முடிய போகுது. முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வேஜ் சீலிங் வந்து ரிவைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி வந்து 12% கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கறத வந்து தகர்த்துட்டு நீங்க எவ்வளவு வேணாலும் விருப்பப்பட்டா அதிகமா கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது ஏடிஎம் மூலமா பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணலாம். மூணாவது எம்ப்ளாயி டைரக்டா எம்ப்ளாயர் மட்டும்தான் இப்போதைக்கு இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்லாம் பணம் செலுத்துற மாதிரி இருக்கு. ஆனா இந்த ஸ்கீம் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயும் டைரக்டா EPS 95 கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இந்த 12% எக்ஸ்ட்ரா நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி EPFனுடைய பேஸ் சீலிங் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 21,000 உயர்த்துறாங்க. ஸோ இந்த 4 மேஜர் சேஞ்சஸ் தான் வந்து அமலுக்கு வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.